போய் ரொம்ப நேரம் ஆகுது. உள்ள போயிருச்சா? ஆமா, அந்த வழியாவே போயிருச்சா? எப்பவுமே புள்ள வெளியிலயா வர? ஐயோ புள்ள அந்த புள்ள இல்லையா, ஆட வந்த பொம்பளை புள்ள உள்ள போயிடுச்சுன்னா. வாய வச்ச பொம்பளை புள்ளையா? ஆட வந்த பொம்பளை புள்ள உள்ள போனது. ஆட வந்த நாடோ வாய வச்ச பொம்பளை புள்ள. ஒரு சரி நம்ம என்ன வேணாலும் பேசலாம், அதெல்லாம் காதுல விட போறது இல்ல. ஆமா. எங்க காண அந்த புள்ளையா? அதுதான் பார்த்தேன். இப்ப புள்ள வேறியா? ஆமா, உள்ள போன புள்ளையா காணுமா? உள்ள போன நான் வந்தா புள்ள வெளில வரணுமா இல்லையா? சரி, நான் வந்துட்டேன், புள்ள என்ன வெளில வரலையே, என்ன காரணம்? அதுக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. அப்படி இல்ல, நீ இடிச்ச இடியில எதுவும் கலந்துக்கிட்டோ என்னமோ அதை சரி பண்ண போயிருக்கும். ஓஹோ, இடிச்ச இடியில ஏதோ கழுந்து போச்சு போல இருக்கு, அதனாலதான் உள்ள போயிருக்கா. ஆனா இன்னும் சொல்றேங்க, உண்மையில சொன்னா எனக்கு வயசு புள்ளையில பார்த்தா எனக்கு பிடிக்கிறதே இல்லை. வேற வயசு புள்ளையில பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி சொல்லக்கூடாது. ஏங்க, நான் எப்படியாப்பட்ட ஆளு? பெண்களை கண்டால் கண்களை மூடும் வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர் நான். ஆமா, நான் பொம்பளை பிள்ளைய கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆமா, உண்மையில தான் சொல்றேன். பொம்பளை பிள்ளையே பிடிக்காதா? பொம்பளை பிள்ளை முகத்தை பார்த்தா நான் பேச மாட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, 2026 இப்படி ஒரு பையனா? ஆமா, எங்க அப்பா அம்மா வளர்த்த பக்குவம். எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல. எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல. அப்பேற்பட்ட ஆளு. ஐயாவே, அங்க ஒரு பிள்ளை பாவாடை தாவணி கட்டி வருது பாரு. எங்கங்க காணோம்? கேட்டு நடக்க மாட்டேன். ஏங்க, நீங்க தப்பா நினைக்கப்படாது. ஏன்னா பாவடை இல்லாம வருதுன்னு உடனே என் சட்டையை கட்டி அந்த மானத்தை மறைக்கிறதுக்காக பார்த்தாங்க. ஓஹோ, ஆனா வயசான கிழவிய பார்த்தோன்னு வச்சுங்க, சாவடிக்க பாஞ்சிருவேன். ஆமா, ஏன்னா என்னைக்குமே அதுக்குதான் அனுபவம் அதிகம். பழுத்த பழம் தான் ருசிக்கும், காய் என்னைக்குமே கசக்கும். ஆமா, நான் பார்த்தா சின்னஞ்சிறு பிள்ளையா வந்திருக்கு, நம்ம கொஞ்சம் விட்டு தான் கொடுப்போம். ஏன்னா பார்த்தா பாவமா இருக்கு. அப்படி என்ன சரக்கு இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு பரிமளாவா இல்ல இன்னைக்கு இந்த காரைக்கால் கனகராஜான்னு பார்த்துருவோம். என்ன சொல்ற? ஒரு கை பாத்துருவோங்கிற? டேய், பாத்ரூம்னா ஒரு கை தான்டா. சாப்பிட்டீங்க? வண்டியில தாங்க வந்தேன். வண்டியில வந்தியா? ஏன் நீங்க சாப்பிடல வருதுமா? இல்ல, உனக்கு காதுல விழுமா விழுவாதா? காலையில தான் ஊருக்கு போவேன். இல்லம்மா, நல்லா இருக்கியான்னு கேட்டேன். நீங்க இப்பவே போறீங்களா? ஐயா, அதை கேட்கலமா, நீ வந்திருக்கே நல்லா இருக்கு. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஏய், இதுக்கு ஸ்பீக்கர் அவுட் போல இருக்கு. இந்த கோயிலுக்கு வருதா? சுத்தமா காதுல விழாத போல இருக்கு. சத்தியமா காலையில தான் ஊருக்கு போவேன். ஆனா இதுல ஒரு என்ன சௌரியம்னா, இதுக்கு காதுல விழல, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், வாடிங்கலாம் போடிங்கலாம். ஏய், நல்லா இருக்கியாடி? உங்க அம்மா காணுமா? வாடி. உங்க அப்பாவையும் காணுமா? இன்னைக்கு விடிற வரை நீ தான் எனக்கு பொண்டாட்டி. சித்தியே காணுமா? ஓ, உங்க சித்தியை பார்க்க போறீங்களா? ஐ லவ் யூ. உங்க தம்பியை காணுமா? இல்லங்க, ஐ லவ் யூ. இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பரிதாபமா நிக்கிறீங்களோ பார்த்தா எனக்கே பாவமா இருக்குங்க. இல்ல, இந்த பக்கமா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாமா? மைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சேபப்படுத்துறிய. நல்லா இருக்கியாமா? சாப்பிட்டியா? சோறு தாங்க சாப்பிட்டேன். நீங்க ஏன் சாப்பிடல விரதமான்னு கேட்டேன். இன்னைக்கு நான் விடிற வரையும் என்ன செய்ய போறேன்னு தெரியல. போ. நீங்க இப்பவே ஊருக்கு போறீங்களா? அது இல்லம்மா, இப்பவே போனா எப்படிங்க காசு கொடுப்பாங்க? அடி எடுபட்ட முண்டா. ஊருக்காரங்க உங்களை கட்டி வச்சுட்டு உதைக்க போறாங்க. ஐயா, ஏன் வீட்டுக்கு போக கூடாது? இந்த புள்ளைக்கு சுத்தமா காதுல உள்ள, நம்ம சிரிச்சுக்கிட்டே என்ன வேணாலும் சொல்லலாம்ல இருக்கு. அம்பு, உனக்கு பாரு யோகத்தை, ஏகத்தை இந்த முருக மாசல்ல. நீ உனக்கு பேசி பழகணும் சொன்னீங்க பொம்பளை பிள்ளைகிட்ட. ஆமா, இந்த பிள்ளைக்கு உனக்கு நல்லங்க 2 ஸ்பீக்கர் அவுட்டு. நான் உண்மையிலே எந்த பொம்பளை பிள்ளைகிட்ட நான் அசிங்கமா பேசுனதும் இல்லை. நான் இந்த பிள்ளைகிட்ட தான் முத பேச போறேன். பாத்தியா? பேசிப்போம். ஸ்பீக்கர் அவுட்டு. ஆமா, ஆனா மைக்கு நல்லா இருக்கு. எனக்கு காது போனா வாய் வேலை செய்யுதா இல்லையா? நம்மளுக்கு வாய் தான் முக்கியம். அம்பு, ஓ, நீ பேசி பழகணும்ல. ஆமா, ஆனா பேசுற அதுக்கு வாயை மட்டும் இங்கிட்டு திருப்பிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசு. ஓஹோ, வாய் அசை வச்சு கண்டுபிடிச்சிருந்தேன். யாரு சிரிச்சுக்கிட்டே எதை சொன்னாலும் யாரு பாடு. நல்லா இருக்காடியே? அழகா இருக்கேனா? ஐயோ, என்னை பத்தி புகழாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. புகழ்றானா? நல்லா இருக்காடி, வாடி போடிங்கிற புகழ்றானா? அப்படி சிரிச்சுக்கிட்டே வாடி போடி. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? டாடி வாடி போடி. பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா? வாடி போடி அவளை இவளை எடுவட்டா முட்டை எடுவட்ட சிரிக்கி எனக்கு எனக்கு சிரிச்சுக்கிட்டே எடுபட்ட சிரிக்கி எடுபட்ட முண்டை செவிட்டு முண்டை முன்னாடி நல்லா இருக்கே. உன்னை தூக்கி போட்டு ஆளு முதல்ல இப்ப உனக்குலாம் கொஞ்சமா சூடு இருக்க, சொர்ண இருக்க, வெக்க இருக்க, மான இருக்க, ரோஸ் இருக்க, மேல இருக்க, கீழ இருக்க, சூம்பி இருக்க, சுருங்க இருக்க, ஓரம் இருக்க, ஒட்டி இருக்க, தெக்க இருக்க, வட்டக்க இருக்க, மேற்க இருக்க, கிழக்க இருக்க, என் வெண்ண என் மொச வெண்ண போடுற ஓட்டல உன் பொட்டி தாழ்ச்சி பண்ணி நினைச்சுக்க. யாருக்கிட்ட காமிக்கிற ஆட்டத்தை இழுத்து வச்சு
பாவி கொலையை எடுத்து விட்டு அந்த ஆளுக்கு தனி. அம்மா, நான் சொல்ல வந்தா சொல்லுமா, நான் சொல்ல. ஏம்மா உனக்கு காதுல விழாதுன்னு சொன்னாரு அந்த ஆளு. இவ்வளவு நேரம் காது கேட்காம நடிக்கலான்னு பார்த்தா என்னென்னமா பேசுற? காது கேட்காம நடிச்சியா? அந்த ஆளு பேச்ச கட்டிட்டு ஏன்னா உன் பேச்ச கட்டிக்கிட்டு நான் மட்டும் சத்தம் போட என்ன இப்படி? அவர் பேச்ச கேட்டுட்டு என்னை திட்டினல்ல? அம்மா நீ திட்டும்போது அவர் முதல்ல இங்க இருந்தாரா? யாரு? துண்டக்கான துணியக்கானு ஓடிட்டாரு. எனக்கு அப்பவே தெரியும். தெரிய வேணாம். இதுக்கு தான் சொல்றது அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு யார்கிட்டயும் பேச கூடாதுன்னு. என்ன இங்க பாருமா, 1000 தான் இருந்தாலும் சரிதான். ஒரு ஆம்பளை புள்ள தானே, ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும், சான் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும். பேசு, உன்னால ஒரு ரத்தம் கூட புடுங்க முடியாது. யாரு? அப்படி என்கிட்ட பேசாத. என்னன்னு கேக்குறேன்? நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கறா. என்னையா இங்க? சும்மா நிறுத்துமா. என்ன குரல் குடுக்குற? என்னன்னு கேக்குறேன்? இல்லடி என்னய்யா இது பெருசு கூட இல்ல என்னன்னு கேக்குறேன்? என் காலு பெருசு கூட இல்ல என்னன்னு கேக்குறேன்? என்ன உன்ன மாதிரி என் வயசுக்கு எத்தனை பேரை நான் போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன் என்ன மாதிரியா? நாடகத்துல. பார்த்தாலே தெரியுதுல்ல. யாரு? இங்க பாருமா, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதும்பாங்க. உதயம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வைரம் பாஞ்ச கட்டை. யார் நீ? அம்மா என்னன்னு கேக்குறேன்? இந்த கட்டைய நாளா மூணா வெட்டி போட்டுருவேன். இந்த கட்டையை வெட்ட முடியாது, வேணா இழைக்க தான் செய்யலாம். இவர் பெரிய அம்மா கொடுக்கு, இவரை வெட்ட முடியாதா? பேங்கிட்டே அம்மையா இந்த பர்மா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு பேசாத. நல்லா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேக்குற? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் கேக்குறேன்? அம்மா நான் பெரிய ஆளு தான். நான் பெரிய ஆளு. உம்மா சட்டை சவடல என்கிட்ட பேசாதம்மா நீ. சட்டை சவடல இங்க ஓடாது. இங்க பர்மா சும்மா நிட்டு அடக்குறவ ஆம்பளை, அடக்கி போறவ பொம்பளை. யாரு சொன்னா? அம்மா அடங்கி போறவ என்னைக்குமே ஆம்பளவே. ஆனா உன்னை கட்டணும். உனக்கு அடங்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆம்பளை பெரிய கொக்கா நான் கேக்குறேன். என்ன பொம்பளை பெரிய கொக்கா நான் கேக்குறேன்? உங்கனால முடிஞ்சது என்ன எங்கனால முடியாது? யாரு? ஆம்பளை நினைச்சா நீ என்ன வேணாலும் செய்ய முடியும் தெரியுமா? பொம்பளை நினைச்சா என்னத்த வேணாலும் சாதிக்க முடியும். அப்படியா? ஆமா. ஆம்பளை செய்யறத நீ பொம்பளை செய்வாங்கற. ஆமாயா. ஆம்பளை நினைச்சானா இன்னைக்கு உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒத்த கோவணத்தை கட்டிட்டு கொல்லக்காட்டுல வேலை பார்ப்போம். உன்னால பார்க்க முடியுமா? உன்னால அது மட்டும் தான முடியும். அம்மா உன்னால அது மட்டும் தான முடியும். அம்மா கோவணத்தை கட்டிட்டு போறதெல்லாம் பழைய காமெடி. அத இன்னும் வச்சு ஓட்றீங்களே. யாரு? ஐயோ ஐயோ. சரி ஆம்பளைல முடியாது, நீ வந்து முடியாதுன்னு இப்போ சொல்றியா? என்ன சொல்றீங்க? உங்கனால கோவணத்தை கட்டிட்டு போக முடியும், என்னால முடியாதுன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா. அப்ப அதே மாதிரி என்னால பண்ண முடிஞ்சது உங்கனால பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் முடியுங்கற. முடியாதுன்றேன். முடியுன்ற. முடியாது. முடியும். இந்த ஊர்ல எல்லாம் இந்த ஊர் மக்கள் சாட்சியா வச்சு சொல்ற முடியுன்ற. முடியும்ன்றீங்க. முடியும். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல கூடாது. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ சொல்லுமா. அப்படிங்கற? ஆமா. அப்படிங்கற? ஆமா. ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறோம். அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய இந்த வயித்துல பெத்து சுமந்து பெத்தெடுக்கிறோமா? என்ன ஆஸ்பத்திரியில நர்சிங் வேலை பார்த்திருப்பாளா? ஏயா உன்னால முடியுமா? உன்னால நீ 10 மாசம் கூட சுமக்க வேணாம். உனக்கு டிஸ்கவுண்ட் பண்றேன். 5 மாசம் மட்டும் சுமந்து பெத்த எடு பாப்போம். 5 மாசத்துல புள்ள பெத்தா அது குறை மாசம் ஐயா. 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து தகப்பன்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். தாயின்ற பட்டத்தை நீ எங்களுக்கு கொடுக்க முடியுமா? சபாஸ், கை விடுமா. இல்ல சரியா தான் சொல்லியிருக்கிற. சரி. புள்ள நீங்க பெப்பீங்க, எங்களால பெக்க முடியாதுங்கற. முடியாது. என்னால பெக்க முடியுங்கற. எப்படி முடியும்? புள்ள இந்த ஊர்ல வச்சிட்டு நான் சொல்றேன், புள்ள என்னால பெக்க முடியும். நீ பெக்க முடியாதியா? பெக்க முடியுங்கற. பெத்து காமியா? அப்படியா? எனக்கு நீ புள்ள தாரான்னு சொல்லி நான் பெக்கறேன். என்ன மயிர் காது? அம்மா நீ புள்ள எனக்கு கூட நான் பெக்கறேன். உனக்கு பிள்ளை கொடுக்க நான் வந்திருக்கேன். என்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, என்னது? முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் சரிதான், வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும் சரிதான், சேதாரம் என்னமே வெத்தலைக்கு தான். வெத்தலை கிடையாது. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சரி, அப்படிதான் வரும். பான் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. சக்தி இல்லையே சிவன் இல்லை தெரியுமா? சிவன் இல்லாம சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவனே இல்லாம சக்தி இல்லதான். அப்படியா? ஆமா. சக்தி இல்லாம சிவன் இல்லன்னு நீ சொல்லுமா அப்படி? சட்டி இல்லையே பனியன் இல்லை. ஆமா, சக்தி இல்லையே பணியம் இல்லை. அந்தாலும் சட்டி போட வந்திருக்கான், அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க பேசியா? சொல்லு நீ. சிவன் இல்லையே சக்தியே கிடையாது தெரியுமா? சக்தி இல்லாம சிவன் இல்ல. அந்த சக்திக்கே சிவன் இடது பாகத்துல தானே இடம் கொடுத்து வச்சிருக்கான். அப்படியா? ஆமா, சத்திய சிவனுக்குள்ளதான் அடக்கம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஆம்பளை இங்க பாருங்க, எதுவுமே எடுத்துக்க. என்ன? ஆண் வர்க்கம் மட்டும் இல்ல, ஆண் வர்க்கத்துல உள்ள எதுவுமே சரி, பூச்சை புழுவ மிருகமோ எதுவுமே சரிதான். இன்னைக்கு ஒரு இந்த பொம்பளை பிள்ளை முதலிடம் நான் சொல்லுவேன். அப்படியா? இன்னைக்கு ஒரு காளமாட்டை எடுத்துக்க, எங்களுடைய ஆண் இனம் தான். காளமாடு என்ன ஏறு உழுது, வண்டி இழுக்குது. இன்னைக்கு எப்போவோ விவசாயத்துக்கு எவ்வளவோ பயன்படுது. ஆனா நீங்க பசுமாடை எடுத்துங்க, உன்னால என்ன செய்ய முடியும்? கண்ணுக்குட்டி போட முடியும், பால் கொடுக்க முடியும். அதுதான் உங்களால. ஆனா எங்களுக்கு உழைக்கிறது, உங்களுக்கு புள்ள கொடுக்கறது, உங்களுக்கு பால் கறக்க வைக்கிறது தான் எங்க வேலை. அப்படி வரியா? ஆமா. ஒரு ரசிகர் இவர் ரசிகர் மேல இல்ல, கொலகாரம் மேல. பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னன்னு கேளு. இம்மா சத்தத்திலயும் உனக்கு புரிஞ்சிருக்குன்னா நீ நல்ல மனுஷன் தானே. உட்காருண்ண. சிசர் வேணுமா? சிசர் உனக்கு
பாப்பா நீ பேசுமா ஏம்மா ஏய் என்ன சொல்ல வர்றீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் ஆம்பளை தான் மேலன்னு சொல்றீங்க நான் பொம்பளை தான் ஆம்பளை தான் மேல ஐயோ என்ன போட்டு குழப்பம் இப்ப நீங்க இருக்கீங்கல்ல நாடு ஆமா. இந்த நாட்டுக்கு பேர் என்ன தாய்நாடு தாய்நாடு ஆமா. எங்கயாச்சும் தகப்பை நாடு சித்தப்பை நாடுன்னு இருக்கா இல்ல இல்ல நம்ம பேசுறமே மொழி ஆமா. அந்த மொழிக்கு பேர் என்ன தாய்மொழி தாய்மொழி தானே ஆ. எங்கயாச்சும் பெரிய மொழி சித்தப்பை மொழின்னு இருக்கா இல்ல அத கூட விடு ஒருத்தவங்க பிச்சை எடுக்கறாங்க ஆமா. அவங்க என்னன்னு கேக்குறாங்க அம்மா தாயேன்னு தான் கேக்குறாங்களே ஒழிச்சு அப்பா சித்தப்பான்னு கேக்குறது இல்ல 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 அப்ப இதுலயே தெரிய வேணாமா பொம்பளை பிள்ளைக்கு இந்த நாட்டுல எவ்வளவு முதலிடம்னு அப்ப பொம்பளைக்கு முதலிடம் கொடுக்கறது நாங்க தானே நீங்க எங்களை வச்சு தானே உங்களுக்கு முதலிடம் ஆயா ஆயா அப்ப நாங்க கொடுக்கல உங்களுக்கு எப்படி முதலிடம் வர நீங்களே உங்களுக்கு முதலிடம் கொடுத்துப்பீங்களா இல்ல கேக்குறேன் ஆமா அதனால சொல்றேன் இப்ப நீ பொம்பளை தான் மேலங்கிற ஆமா நான் சொல்றேன் ஆம்பளை தான் மேலங்கிறேன் பொம்பளையா மேல நான் 1000 சொல்லு நான் வணக்கண்ணா ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையாண்ணா ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையா என்னப்பா ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையா ஆம்பளை தான் ஆம்பளை தான் ஆமா. பத்தியாமா தெரிஞ்சுக்கிட்டேன் சித்தப்பா நீங்க சொல்லுங்க சித்தப்பா பொம்பளை தானே மேல சித்தப்பா வாயில பீடா போட்டிருக்காருமா எங்க ஏய் பீரானையா சங்கம் வச்சிருக்கேன் சங்க வச்சு எரும மாடு ஆ. எங்க வீட்டுல வேற மாதிரி எப்படி மாத்தி தான் போடுவோம் மாத்தி தானா உன்னை சொல்லி குத்தல நீ இங்கிலீஷுக்காரியா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற என்ன பண்றது எம்ம நேரம் தான் நீயே உழைப்ப அதனால எங்கே போன மாதிரியே தான் எம்ஏல வந்து ஏறாதான் பேசிட்டு இருக்கீங்க ஆமா மதுரை வாழ்க்கை பக்கத்தே கேளக்காங்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிற என்னம்மா அப்பா புடிங்கப்பா சும்மா இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே சும்மா இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது கொண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே இங்கே கொத்த வருவானே பேசு அதான் ஜஸ்டிடி பாப்பா 6:30 ஓடுதான் தண்ணி பாத்ரூம்ல குளிக்குதான் பள்ளிங்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிற அண்டங்க காய்க்கு மண்டை பெருசா பெட்டிக்கிறப்பா எப்படி எப்படி நல்லா கேட்டுக்கங்க யாரு அண்டங்க காய்க்கு மண்டை பெருசா மண்டபம் இருக்கு உங்க ஆத்தாளுக்கு பெரிய ஏய் ஆத்தால பத்தி பேசாத ஏய், அறிவு கட்ட முண்டா கொண்ட 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 இதோ பாரு என் அப்பத்தாளுக்கு 4 புருஷன் தெரியுமா நயா சொன்னேன் அது அப்படி சைவம்னு சொல்லி நீ போய் அவர் போய் சைவங்கிற செஞ்சா அசையத்தான் செய்யும் கர்மம் செஞ்சாதான் அசையுங்கிறீங்களா வேணாம் பாப்பா இங்க வா நேரம் காலம் சரியில்லைன்னா ஊருக்காரங்களை கொஞ்சம் கூடாது அதனால வந்தமா நறுக்கில் நாள் போட்டோமா உள்ள போயிட்டாரு உன்னால என்ன முடியும் எல்லாமே முடியும் நான் நினைச்சா ஆடுவேன் நானும் ஆடுவேனே நான் நினைச்சா பாடுவேன் பாடுவேன் நான் நினைச்ச அந்த கூட்டத்தில் விழுந்து ஓடுவேன் நீங்க இங்கிட்டு ஓடுங்க நான் இங்கிட்டு ஓடுறேன் ஐயோ அங்கிட்டு மட்டும் ஓடாத அங்கிட்டு மட்டும் இங்கிட்டு கூட ஓடாத. ஓடுனீங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை ஆமா இங்கிட்ட கூட்டத்துல ஓடினா எப்போதும் பயம் இல்ல இங்கிட்டு இருட்டுக்குள்ள ஓடினாட்டா உன்னை ஊம குட்டா குட்டி விட்டாங்க ஊமை குத்தா குத்துறது இல்லை சில பேர் அங்கேயே வச்சு குத்துவான் ஆமா கொலை குத்தா குத்தி விட்டுருவாங்க அதனால வந்தமா நறுக்கு நாள் போடப்பட்டமா உள்ள போய்கிட்டா இருப்போம் ஆமா. கொள்ளையில் கொள்ளையில தென்னை மரம் தவணி போட்ட புள்ள தாவணி போட்ட புள்ள தங்க நிறம் ஆன புள்ள தங்க நிற ஆன புள்ள தை மாசம் மரக்கட்டண்டு தை மாசம் உறக்கட்டண்டி உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வா தாலி ஒண்ணு வாங்கி வாரே அடி தாய் மாம மகளே கலர்ச்சியான கொடியே அடி கவர்ச்சியான குயிலே 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 குயிலக்கா உன் வீட்டுக்குள்ள யாரக்கா வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவும் அம்மாவுமா ஆத்தாடி கேட்டா பாரு கேள்வி இல்லாத கீழ். இல்லாத நேரம் பார்த்தா சொல்லு வர்றேன் தவணி போட்ட புள்ள தக்க நிறம் ஆன புள்ள தாவணி போட்ட புள்ள தங்க நிற ஆன புள்ள தை மாசம் உறக்கட்டண்டி தாலி ஒண்ணு வாங்கி தாரே ஏமா முக்கியமான நேரத்தில் நான் வருவா காஞ்ச மாடு கம்பளம் வந்தானே ஏறிக்கிட்டு வர்ற நான் இன்னைக்கு தான் முத பொம்பளை பிள்ளைய பார்க்குறேன் ஆமா நம்பிட்டேன் உன் கதையெல்லாம் வேற எங்கேயா சொல்லு ஏமா அப்படி சொல்லாதம்மா பாவம் ஏவிக்கு போயிருக்காப்புல பார்க்கவே இல்லை ஒரு தம்பி இந்த வக்காலத்தா ஒரு ரசிகரை பாரு ஒரு ரசிகர் ஏய் சாமி வர போகுதுன்னு நினைக்கிறேன் அங்கே முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது ஆஹா
தனித்தனியா போடுவோம். தனித்தனியா போடுங்க. ஓஹோ தனித்தனியா என் மண்டை மேல மண்டை போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு அங்கே கிளி முள்ளு கேட்டு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வர மீனாட்சி அண்டியரு சொக்க விடும் பாசவச்ச ராசாத்தி பாதமந்த ராஜாத்தி ஊராட ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வாரால பேருக்குள்ள பாலக்குள்ளே வாழ போல் மீது போடு பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி பவனி வர மீனாட்சி கொல்லையில தென்னை மரம் பல்வரஜ முத்துத்தரோ ஜோடி நாம சேர்ந்தவன்னா ஜோடி நாம சேர்ந்தோம்னா பாப்பா ஊரு சேடோ பார்க்க வரும் கொல்லையில தென்னை மரம் கொல்லையில முத்து தரும் கொல்லையில தென்னை மரம் கொல்லையில கண்ண வரும் பல்வரஜ முத்துத்தரோ ஜோடி நாம சேர்ந்தோம்னா ஊருக்கு ஆத்தாடி ஜோடி நாம சேர்ந்தோம்னா கோவில் சேட பக்கம் வரும் போட போட போட்டி பையலே புத்தி கட்ட மண்ட பையலே போட போட போட்டி பையலே புத்தி கட்ட மண்ட பையலே சின்னங்கட்ட சின்ன பையன் என்னடா பேசுறனோ உனக்கு எனக்கு சண்டை இப்ப உன்னைய போகுது மண்ட உனக்கு எனக்கு சண்டை இப்ப உன்னைய போகுது மண்ட கடலக்கொள்ள ஓரத்திலே கடலக்கொள்ள ஓரத்திலே கடலக்கொள்ள ஓரத்திலே அங்க கடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே எனக்கு கலங்குதப்பா என் மனசு அந்த கடலை கொள்ள கடப்புறா ரெண்டு இடத்துல அதே பூனை தூக்கு என்னமோ சொல்றாங்கப்பா ஏப்பா அதே போல தூக்கு உனக்கு சின்ன வயசுல வாயை அவனோ வசமா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாயில வச்சு தேய்க்கல வசம் பையா
சமையல் மேஸ்திரி சைவம் அசைவம்